நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னைக்கு கூடியது. மக்களவையில் 2023-24 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சாங்க. அப்போ பேசிய நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் பொருளாதாரம் 2023-24 நிதியாண்டில் உலகளாவிய மற்றும் வெளிப்புற சவால்கள் இருந்த போதிலும் கட்டமைக்கப்பட்ட வேகத்தை காட்டிலும் முன்னோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்கிறதுல கவனம் செலுத்தினதால இந்த சவால்கள் இந்தியாவின் பொருளாதாரத்தில் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாக 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் நிகர் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2% வளர்ச்சியடைந்ததாகவும் தொடர்ந்து 3வது ஆண்டாக 7%த்திற்கும் மேலாக வளர்ச்சியை பதிவு செஞ்சுட்டு வர்றதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருக்காங்க. நிலையான நுகர்வு தேவை மற்றும் சீராக மேம்படுத்தப்பட்ட முதலீடு தேவை, இதனால இந்த இலக்கை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் 2011-12 நிதியாண்டில் மொத்த மதிப்பு கூட்டல் துறையை காட்டிலும் 2024ஆம் ஆண்டில் 7.2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2011-12 நிதியாண்டில் நிலையான வருவாயில் இருக்கக்கூடிய நிகர வரிகள் 2024 நிதியாண்டில் 19.1% அதிகரிச்சிருக்கிறதா நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் வேலையின்மை விகிதம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறதாகவும் கொரோனா காலகட்டத்தை காட்டிலும் அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் வேலையின்மை விகிதம் என்பது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறதா நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் மற்றும் தொழிலாளர்கள் எண்ணிக்கை விகிதம் இதோட கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறமா வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பாலின விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதம் கடந்த 6 ஆண்டுகளாக உயர்ந்துட்டு வர்றதாகவும் கடந்த 2017-18 நிதியாண்டில் 23.3% இருந்த பெண் தொழிலாளர் விகிதம் 2022-23 நிதியாண்டில் 37% உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புற பெண்களின் பங்களிப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்க பெருமையாக சொன்னாங்கன்னு நினச்சிக்கலாம் நம்ம. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசிய நிர்மலா சீதாராமன் 2025 நிதியாண்டில் நிகழ்நேர ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது 6.5% முதல் 7% வரை இருக்கலாம் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குதா. சந்தை நிலவரங்களை பொறுத்து அது மேலும் கூட அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா இந்திய பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரதாகவும் 2020 ஆண்டை காட்டிலும் 2024 நிதியாண்டில் நாட்டின் நிகழ்நேர ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 20% வரை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 2020 4.6% இருந்த நிலையில் 2021 5.8% இருந்ததாகவும் சொன்னாங்க. சர்வதேச நாணய நிதியத்தின் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் 3.2% இருக்கும் அப்படின்ட்டு கணக்கிடப்பட்டிருக்கிறதாகவும் சந்தை அபாயங்கள் பரவலாக இருக்கக்கூடும் பட்சத்தில் நிர்மலா சீதாராமன் இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கதா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு மத்திய வங்கிகள் வட்டி விகிதத்தை உயர்த்துவது தொடர்பான சமிக்ஞை வெளிப்படுத்திய நிலையில் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். நாட்டில் தனியார் முதலீடுகள் அதிகரித்திருக்கிறதாகவும் 2023-24 நிதியாண்டில் 9% வரை ஒட்டுமொத்த தனியார் மூலதன பங்குகளும் உயர்ந்திருக்கிறதாகவும் 2023-24 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களின் பணவீக்கம் அதிகமாக இருந்தாலும் மொத்த பணவீக்க விகிதம் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிர்மலா சீதாராமன் அம்மா என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏழை மக்களை பயமுறுத்தாத, ஏழை மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை இவங்களோட பிளானிங்கில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட்டுன்னு வந்தாலே அது ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாகவும் பொருளாதார பின்னடைவை கொடுக்கக்கூடியதாகவும் தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. வல்லவன் உங்களில் ஒருவன்